ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்னைக்கு வந்துட்டு கடல் கிட்ட பீச் கிட்ட தான் போக போறோம். அதாவது பீச்சோட அந்த பாலம் இருக்கும் தெரியுமா, அந்த ஹார்பருக்கு கனெக்ட் ஆகுற அந்த இடத்துக்கு தான் போக போறோம். ஸோ இது பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா மிலிட்ரி ஏரியா. உங்களுக்கு தெரியுதா ராக்கெட் மிலிட்ரி ஏரியா இது கம்ப்ளீட்டா. ஸோ இங்கேருந்து தான் கண்ணூர் கோட்டை போனோம். ஸோ இந்த வழியா தான் போனோம். கண்ணூர் கோட்டைக்கு இதே ரூட் தான். இந்த ரூட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா கண்ணூர் கோட்டைக்கு போகலாம். இந்த ரூட் ஸ்ட்ரெயிட்டா போறது கண்ணூர் கோட்டை. ஓகேவா? கோட்டையில அந்த கோட்டைக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடியே ஒரு லெஃப்ட் இருக்கும். அந்த லெஃப்ட்ல இருந்து வந்துட்டு கொஞ்சம் தூரம் போனா அந்த இடத்துக்கு போகலாம். நம்ம இன்னைக்கு வந்து கோட்டைக்கு போக போறது கிடையாதுங்க. அதுக்கு பதிலா நம்ம போக போறது பீச் கிட்ட இருக்காத வியூ. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்மி ஏரியா. அதுக்கு நேரா போனா கோட்டை, இந்த கேட்டுக்குள்ள போனா அந்த இடம் போலாம். இது பாத்தீங்கன்னா இங்க நிறைய கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்கு இங்க. அந்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் தான் இதெல்லாம். தெரியுதுங்களா? சோ பாருங்க, நேரா தெரியுது பாத்தீங்கன்னா பீச் தெரியும். நேரா உங்களுக்கு பீச் தெரியுதா? இது வந்து ஹார்பர். அங்க தெரியறது பாத்தீங்கன்னா ஹார்பர் அது. ஓகேவா? அங்க ஹார்பர் இருக்கு. இந்த ஹார்பர்ல இருந்து நம்ம இப்ப ஸ்ட்ரைட்டா போக போறோம். இங்க ஹார்பர் கிட்டயே ஒரு ரூட் வரும். அந்த ரூட்ல தான் நம்ம ஸ்ட்ரைட்டா போறோம். அது பக்கத்துலயே ஒட்டிட்டு ஒரு ரோடு வரும். சோ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு கண்ணூர் கோட்டையோட அதாவது பின்பக்க சுவர் தான் இது. இங்க பாருங்க, கண்ணூர் கோட்டை எங்க பின்பக்கம் பாருங்க, பிளாக்ல தெரியுதா? இது கண்ணூர் கோட்டையோட அதாவது பின்னாடி சைடு. இது கண்ணூர் கோட்டை பேக் சைடு. கண்ணூர் கோட்டை வந்தீங்க மேல எல்லாம் ஏறலாம். சரிங்களா? அது பாருங்க, அங்க தெரிஞ்சு பாத்தீங்களா, அங்க எல்லாம் போலாம். கிட்ட வந்துட்டோம். நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. ஆக்சுவலி பைக் எடுத்துட்டு நம்ம அந்த லாஸ்ட் வரை போலாம். இங்க இருந்து பாருங்க, வந்துட்டோமா? சோ இங்க இருந்து இந்த லாஸ்ட் போவோம். இங்க பாருங்க, அங்க இருந்து வண்டியெல்லாம் வருது. சோ பீச் கிட்ட இருக்க இந்த பாலன்னு சொல்றது என்னன்னு சொல்றது, இது வந்து ஹார்பரையும் பீச்சையும் தனியா பிரிக்கும். இங்க பாருங்க, எல்லாரும் ஈவினிங் டைம்ல இங்க வருவாங்க. இதுதான் ஹார்பர், தெரியுதா? சில டைம்ல இங்க பாத்தீங்கன்னா லவ்வர்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. பகல் டைம்ல வந்தேன்னா இங்க இப்பவும் கப்பிள்ஸ் இருக்காங்க. அங்க பாருங்க, சின்னதா ஒரு போட் இப்ப வந்துகிட்டே இருக்கு. ஹார்பருக்குள்ள வரும்போது அப்படின்னு இதை சுத்தி காமிக்கிறேன். இதுதான் இந்த கடல் பாலத்தோட ரூட்டு. இங்கேருந்து பாத்தீங்கன்னா ஹார்பர் என்னங்க காணோதோ, அங்கதான் ஹார்பர் இருக்கு. அங்கேயும் அந்த மாதிரி நடந்து வரதுக்கு ரூட் இருக்குன்னு நினைக்கிறேன். இது பாத்தீங்கன்னா 6 o'clock க்ளோஸ் ஆயிடும் ஈவினிங். சரிங்களா? நல்லா இருக்குல்ல, பார்க்கவே அழகா இருக்கு. இங்கெல்லாம் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றது அதெல்லாம் நல்லா இருக்கும், என்ஜாய் பண்றதுக்கு. கடல் பாருங்க.
இந்த ரூட் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். இதை பார்க்குறதுக்கே அப்படியே இந்த ஃபோட்டோஸில் எடிட் பண்ணி போடுவாங்க பாருங்களேன், அந்த எஃபெக்ட் தருது. ஆனால் வந்துட்டு அப்படி இல்லை, இது நார்மலாகவே இப்படி தான் இருக்குது இப்போ பார்க்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். நான் வந்து இப்போ வந்து கொஞ்ச நேரம் அந்த வியூ நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன். ஓகே பாய்.